ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோன்னா ஒரு பயங்கரமான சர்வைவல் படம் தான் பார்க்க போகிறோம். சர்வைவல் படம்னாலே ஒன்லைன் சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நார்வே நாடு இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக மலைகளாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த மலைகளில் வந்து பிளவு ஏற்பட்டு மலைகள்லாம் கடலுக்குள்ளே வந்து எப்படி சுனாமி வருது, அங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க, சுனாமி வரும்போது எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற கதை தான் இது. படம் பேர் வந்து த வேவு, 2015 வந்த படம். சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஃபிலிம் வாய்ஸ் ஓவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் தான் காட்டுறாங்க. 1905 வந்து நார்வே நாட்டில் ஒரு பெரிய சுனாமி வந்திருக்கு. அந்த வந்த சுனாமியில் வந்து நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த சுனாமி எப்படி வந்திருக்குன்னா, இந்த மலையிலேருந்து பாறைகள்லாம் விழுந்து லேண்ட்ஸ்லைட் ஆகி பெரிய சுனாமி வந்திருக்கு. அதுவும் நைட்டு வந்தனால அங்கே இருந்த யாருக்கும் தப்பிக்க ஒரு சான்ஸே கிடைக்கல, சின்ன சான்ஸ் கூட. அதுவும் அந்த சுனாமி வந்து 40 மீட்டர் ஹைட்டில் வந்திருக்கு. இப்போ அப்படியே இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டிகிட்டே நார்வே நாட்டை தான் காட்டுறாங்க. ஃபுல்லாக மலைகள்லாம் விரிசல் விட்டு இப்படி தான் இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ கஷ்டம் இருந்தோம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஊர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் கிறிஸ்டின்னு. ஆள் பார்த்திங்கன்னா காரில் ஜாலியாக பாட்டு போட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாருனா வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்தவுடனே பொண்ணு வந்து சமைச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து அம்மா எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு அப்போ தான் சொல்கிறா கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அவங்க பார்த்திங்கன்னா கீழே வந்து சிங்கு இருக்கும்ல நம்ம வீட்டிலலாம், அங்கே வந்து பைப் லைனில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க வந்து அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிகிட்ருக்க, ஆள் வச்சு பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் எதுக்கு ஆள் வச்சு பண்ணணும், நம்ம தான் இன்னும் 2 நாளில் காலி பண்ண போகிறோம்ல ஊரை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது. ஹீரோவோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற நார்வே நாடை விட்டு சிட்டிக்கு போகிறாங்க, இந்த வில்லேஜை விட்டு. அதுக்கு தான் எல்லா திங்ஸும் பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க. இப்போ சாப்பிட்றது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பசங்க 2 பேருக்குமே இந்த ஊர் விட்டு போகிறதுல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா பிடிக்கல இந்த ஊரை விட்டு போகிறது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த ஊரில் வந்து ஜியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இது மலையை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு வேலை. நம்ம ஹீரோ வந்து அவர் போட்டுட்ருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்ட்ட காட்டுறாரு. அவர் வேலைக்கு போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம், இனிமேல் இந்த ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படாதில்ல, வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு. நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா லாஸ்ட் டேயில் அவர் தான் ஊர் ஷிஃப்ட் பண்ணுறாரு, அதனால் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எல்லோரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு வந்து கேக் வெட்டி ஃபேர்வெல் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றின ஃபீட்பேக்லாம் அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து. அப்போ தான் நம்ம மேனேஜர் சொல்கிறாரு, நம்ம ஹீரோ வந்து செம்ம டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவான், அவன் ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும், அவன் வந்து எங்கே வேலைக்கு போனாலும் அந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட கேபினுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு, எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்ருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு, இங்கே விட்டு போருமே இந்த இடத்த விட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வச்சிட்ருக்க இந்த டிவைஸில் வந்து ஒரு சிக்னல் காட்டுது, கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, வேறு இடத்துல ஷிஃப்டாக இருக்குது அப்படின்னு டிவைஸில் காட்டுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி பயப்படுறாரு. ஏன்னா இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியானாலே ஏதாவது டிசாஸ்டர் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. நம்ம மேனேஜர் வந்து நீ விடு, இது ஃப்ரீயாக விடு, நீ தான் ஊரை விட்டு போகிறல, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கொஞ்சம் ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா அதே நினப்பாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்து கூட அதை பற்றியே யோசிச்சுன்னு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த டிவைஸில் இருக்க சிக்னலை பார்த்து யோசிச்சுட்ருக்காரு. இவர் இப்படி டென்ஷனாக பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து இவர் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பேசி இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம தான் இந்த ஊரை விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா கூல்படுத்துகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம பையனை பார்க்குறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் நம்ம பையனும் சொல்கிறான், எனக்கும் இந்த ஊர் விட்டு போகிறது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது, சின்ன வயசுலேருந்து இங்கேயே இருந்துட்டு எல்லா கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இப்போ ஊர் விட்டு போக ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பையனும் ஃபீலிங்காக பேசிகிட்ருக்கான். இவங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு 2 பேர் வராங்க. அப்புறம் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசிவிட்டு எப்படி நல்லா போயிட்டு வாங்க, சேஃப் ட்ரிப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த மலையை தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அந்த நினைப்பே போல். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பசங்களை வந்து எங்கே வெளியே கூட்டிகிட்டு போங்க, போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு.
அங்கே போனவருக்கு பார்த்திங்கன்னா அதே நினப்பாக தான் இருக்குது. என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே வண்டி எடுத்துகிட்டு அவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறாரு, பசங்களை கார்லேயே இருக்க சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஆஃபீஸ்க்குள்ளே வர்றாரு. இவர் வரதை பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க. நீ என்னடா இன்னும் வேலையை விட்டு போலையா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியானாலே அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அந்த வாட்டர் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். அந்த ஷிஃப்ட் ஆகிற ப்ராசஸில் தான் அந்த நம்ம டிவைஸ் வந்து சென்சார் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம போய் அந்த மலைக்கு நடுவில் போய் செக் பண்ணால் தான் இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம மேனேஜரும் சரி நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கணும்னா அப்போ நீயே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அந்த எந்த மலையோ அந்த மலைக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம பையன் கால் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி அப்பா ஒரு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் நம்ம பையன். அப்படி இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குறவரும் மலைக்கு நடுவில் இறங்கி பார்க்குறாங்க. அப்படி இறங்கி பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது மலைக்கு நடுவில் வந்து நிறைய பிளவுலாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணி போகிறதுக்காக சென்சார் வச்சுருப்பாங்க, சென்சார் ஒயரு. அந்த ஒயர் வந்து தண்ணி போனதுனால அந்த சென்சார் ஒயரும் டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ வந்து அவர் வேலை பார்க்க இடத்துக்கே திரும்பி வந்துடுறாரு. அங்கே வந்து ஹீரோ வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ்கிட்டலாம் எல்லாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்து கம்மியானாலே ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்க கூட வாய்ப்பு இருக்குது, சுனாமி வரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்க யாரும் அவ்வளோவா கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து லீவ் டைமு, டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேறு, இந்த டைம் தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து நம்ம இதை சொன்னால் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க, அப்படி ஏதாவது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம், நீ இதை பற்றி பயப்படாத, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அமுச்சு வைக்கிறாங்க. வெளியே வந்த ஹீரோ பார்த்திங்கன்னா கார்கிட்ட வர்றாரு. கார்கிட்ட வரும்போது தான் பார்க்குறாரு அவர் பசங்களை காணோம். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, பசங்களை விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு ஞாபகம் வந்து தேடுறாரு பசங்களை. அப்போ தான் அந்த முன்னாடி காருக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி நாங்கள் அம்மா இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பசங்க எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா இருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு வராரு. ஹீரோயின் பார்த்து நம்ம ஹீரோவை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு பசங்களை இப்படி தனியாக விட்டு போனீங்க, நீங்கள் தான் அந்த வேலையை விட போகிறீங்களா, இப்போ எதுக்கு அந்த வேலையை பற்றியே யோசித்து அங்கேயே சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை சாரி, இந்த மாதிரி இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா, அப்பா நம்ம வந்து பழைய வீட்டுக்கு போய் தங்கலாம் இன்றைக்கி மட்டும் அப்படின்னு சொல்லுது நம்ம ஹீரோயினோட பொண்ணு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சரி போகலான்னு சொல்லி அவர் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க திங்ஸ் எல்லாம். அதுலேருந்து வந்து ஒரு பெட்டை மட்டும் எடுத்து வெளியே போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஹீரோவோட பழைய வீட்டில் போய் தூங்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து சுத்தமாக தூக்கமே வரல. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குறவங்க 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சுனாமி வந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள இன்னொருத்தவங்க சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இதை பற்றி பயப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட பையனுக்கும் சுத்தமாக தூக்கமே வரல. சும்மா காற்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ரூம் விட்டு வெளியே வந்துடுறான். இந்த சைடு நம்ம வந்து இது ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு சிக்னல் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. என்ன சிக்னல்னால், இந்த பாறைகள்லாம் கம்ப்ரெஸ் ஆகும்ல, மவுண்டன்ஸ் எல்லாம் கம்ப்ரெஸ் ஆகும்போது சிக்னல் வந்திருக்கு. அங்கே வேலை பார்க்குறவரும் மேனேஜர்கிட்ட கால் பண்ணி இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேனேஜரும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அங்கே செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க அந்த பாறைகளுக்கு நடுவில் இறங்கி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் ஆல்ரெடி சுனாமி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லேண்ட்ஸ்லைடான ரெக்கார்ட்ஸு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கே ஒன்று புரியுது, இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆனால் உடனே சுனாமி வராது, இந்த மாதிரி பாறைகள்லாம் கம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் லேண்ட்ஸ்லைட் ஆகி அப்படி தான் சுனாமி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோ வந்து உடனே கால் போட்டு இந்த மாதிரி அவங்க போயிருக்காங்களே, அவங்க போனவங்கள பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆக சொல்லுங்கள், ஏன்னா உடனே சுனாமி வரப்போகுது, இங்கே இருக்கவங்க எல்லாரையுமே போக வைக்கணும், உடனே போய் எமர்ஜென்சி பட்டனை அழுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு வேறு வழி தெரில, அதுவும் உடனே போய் அந்த எமர்ஜென்சி பட்டனை அழுத்திடுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜரும் இன்னொரு ஆள் போயிருப்பாங்களே, அங்கே பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிச்சு, பாறைகள்லாம் உள்ள ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், அதோட ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகி ஒரு வேவ்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த வேவ்லாம் சேர்ந்து ஒரு சுனாமியாக பார்த்திங்கன்னா வருது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த இது சிக்னல் கேட்டிருக்கோம்ல, அதனால் ஹீரோயினோட இருக்கிற ஹோட்டலுக்கும் அந்த சிக்னல் கேட்டிருக்கோம். நம்ம ஹீரோயினும் ஹோட்டலில் இருக்க எல்லாரையும் வந்து ஒரு சேஃபான ஜோனுக்கு பார்த்திங்கன்னா போக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஹீரோக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நீ பையனை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு பேசிவிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா காரை எடுத்துகிட்டு அந்த சேஃபான ஜோனுக்கு தான் போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு தானே இப்போ போயிட்டுருக்காங்க. பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது. நம்ம ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா காரை விட்டு இறங்குங்க, எல்லோரும் ஓடிப்போங்க, கார்லாம் போகாது இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம
ஹீரோயினும் ஹோட்டலில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சேஃபான ஜோனுக்கு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா காருக்கு நடுவில் வந்து காலை விட்டு மாட்டிக்குது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. தான் பொண்ணை வந்து மற்றவங்க கூட அமுச்சு வச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. கடைசியில் அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. ஆனால் வேவ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்தது, சுனாமி. இவர் பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து இவரும் அந்த பொண்ணும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஃபுல் டோரு விண்டோ எல்லாமே லாக் பண்ணிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சுனாமி வந்து பின்னாடி வந்து டொம்முன்னு அடிக்குது. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட பையனை வந்து தேடிட்டுருக்காங்க. கடைசியில் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. பையன் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஸ்கேட் பண்ணிகிட்டு இருப்பான், காதில் செவிட்டு மிஷினை மாட்டிட்டு. நம்ம ஹீரோயின் அவனை எப்படியோ பிடிச்சிட்டு வாடா எங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு வெளியே வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சுனாமி பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்கிட்ட வந்துடுது. இவங்களுக்கு வர வழி தெரியல, திரும்பி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஓடுறாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அவங்க கூட இந்த பொண்ணை அடிச்சு இழுத்துன்னு போகுது. இவங்க எப்படியோ கொஞ்சம் சேஃபாக பேஸ்மெண்ட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தண்ணி வந்து அடிச்சதுனால கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருப்பார். அதுக்கப்புறம் எப்படியோ முழிப்பு வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்த கையோட பொண்ணை தான் தேடுறாரு, எங்கே பொண்ணுன்னு. அதுக்கப்புறம் பொண்ணையும் எப்படியோ பார்த்துடுறாரு. பொண்ணை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு முத்தம்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து அண்ணனையும் அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரமா, நீ இங்கேயே சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோ. அப்படியே இந்த சைட் கட் பண்ணால் ஹீரோயினோட பையனும் பேஸ்மெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. வெளியே போகலான்னு ஒரு கதவை திறப்பாங்க. அந்த கதவை திறந்தும் அதுலேருந்தும் தண்ணி தான் வரும். இவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரில, எப்படா தப்பிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டலை நோக்கி தான் வந்துட்டுருக்காரு, ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலை நோக்கி. அப்போ தான் வர வழியெல்லாம் டெட் பாடியாக கிடக்குது. நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம பொண்டாட்டியும் நம்ம பையனும் செத்து இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த சைட் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாகவே நிரம்பிச்சு, பேஸ்மெண்ட் ஃபுல்லாக. நம்ம ஹீரோயினும் வெளியே ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு வெளியே வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு, ஹீரோயின் இருக்க ஹோட்டலுக்கு. அங்கே வந்து தேடிட்டுருக்காரு. ஹீரோயினோட பையனும் எங்கே இருக்காங்கன்னு. அவர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்க சுத்தமாக தெரில அவருக்கு. அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. அப்படி அழுதுட்ருக்க சவுண்டை பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுருது. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டை டப்புன்னு தட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயினோ பையனோ பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு, நீ வெளியே இரு, நான் போய் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம ஹீரோவோட பையனை பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சிருப்பார் போல், அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆள் பார்த்திங்கன்னா சுத்தமாக மயங்கிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து முதலுதவி கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோவோட நெஞ்சை போட்டு அழுத்துவாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அசைவும் இருக்காது, வாய் வச்சு ஊதுவாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு அசைவே இருக்காது. கொஞ்சம் நேரம் இதே அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வழியே எப்படியோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எரிஞ்சிடுறாரு. எரிஞ்ச உடனே ஹீரோயினை கட்டுப்பிடிச்சி ஒரு ஃபேமிலி வந்து ரீயூனியன் ஆகிறாங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோயினோட பொண்ணை காட்டினா அவள் பார்த்திங்கன்னா தனியாக உட்காந்துட்ருக்கா, அப்பா அம்மாவை காணோம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா நடந்து வருவாங்க. நம்ம ஹீரோட பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பா. அவ்வளோதான், இதோட இந்த வேவ்ன்ற படம் இங்கே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் முடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கரமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.